இங்க இவங்க கோவிலுக்கு போயிட்டு வர வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அதனால புருஷன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே லண்டன் போகணும்னு சொல்லிட்டு டைம் ஆயிட்டு இருக்கு. நீ இப்படி பண்றியான்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு பையன் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான். அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு 2 பேர் இவங்கள பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இந்த பையன் அவங்க 2 பேரையும் அடிச்சு இவங்கள போக சொல்லிடுறான். அப்பன்னு பார்த்து ஒருத்தன் இறந்தே போயிடுறான். சோ இவங்களுமே அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் இந்த பையனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா இவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவங்க பெரியப்பா வீட்டுல தான் வளருவான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அங்கேயே வந்துடுறாங்க. இந்த பையன் காப்பாத்தினவங்க இந்த விஷயம் தெரிஞ்சு அவனுக்கு எதனா பண்ணி அவனு இந்த சாட்சியை நான் சொல்லி அவனை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் பண்ணி லண்டன் போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. ஆனா அவர் சாட்சின்னு சொல்லாம அவங்க கொடுத்த செக்கையும் கொடுக்காம விட்டுறாங்க. சோ இந்த பையனுமே 7 வருஷம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்துறாங்க. அந்த தண்டனையும் முடிஞ்சு இவங்க காலேஜும் படிச்சுட்டு இருக்கா. அப்ப இவங்க அக்கா கல்யாணம்னு சொல்லிட்டு ஊருக்கு வரான். பட் அவங்க அக்கா ஏற்கனவே இன்னொருத்தனை லவ் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க வீட்டுக்கே தெரியாம சேர்த்து வச்சிடறான். அதனால கோவத்துல பெரியப்பா இவனை வீட்டை விட்டே துரத்திடுறாரு. இவனுமே காலேஜ்ல தங்கி படிக்க ஆரம்பிக்கிறான். சோ இப்ப காலேஜ் லீவுக்காக பெரியப்பா வீட்டுக்கு போக முடியாதுன்னு ஹைதராபாத்ல இருக்க சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணை மீட் பண்றான். பார்த்ததுமே இவனுக்கு பிடிச்சு போகுது. ஆனா அந்த பொண்ணு கூட பேசி ஃப்ரெண்டாவே பழகுறா. அப்பன்னு பார்த்து சில ரவுடிங்கலாம் இந்த பொண்ணு துரத்துறாங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இந்த பொண்ணு கிட்ட லவ்வையும் சொல்றான். சோ நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணுமே ஹீரோ கிட்ட லவ்வா சொல்லலாம் வரா. திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. தென் இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வராரு. வரும்போது அவங்க வைஃப் சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. இந்த பொண்ணோட அம்மாவை தான் சின்ன வயசுல ஹீரோ காப்பாத்தி இருப்பான். சோ அவங்க அம்மா ஹெல்ப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவருமே ஹீரோக்கு கொடுக்குறேன்னு சொன்ன காசுல இந்த பொண்ணுக்கு ப்ராப்பர்ட்டியா வாங்கி போட்டுருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே இவங்க ஹார்ட் அட்டாக்கே வந்துருது. இப்ப கடைசியா எல்லா விஷயத்தையும் அவங்க பொண்ணுகிட்ட சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க கிட்ட தரணும், அவங்க கிட்ட எப்படியாச்சும் மன்பி கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு அனுப்பி விடுறாங்க. ஆனா அவங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப ஹீரோவும் அவங்க அப்பாவும் ஹாஸ்பிட்டல் வராங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டு ஹீரோவையும் மறந்துடுறா. அவங்க அம்மா கடைசி ஆசையா சொன்னதையும் மறந்துடுறா.